வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் தோழர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். அவதூறு வழக்கில் டைரக்டர் சீமான், துணை டைரக்டர் சீமான் அவர்கள், துணை இயக்குனர் சீமான் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காரு. நிபந்தனையற்ற எந்த நிபந்தனையும் இல்லாத மன்னிப்பு, தார்மீக மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு போல இருக்குது. நேற்று அந்த அபிடபிட் எல்லாம் பத்திரிகையில் வெளியே வந்துருச்சு. தம்பி சீமான் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், அதில் மாற்று கருத்து இல்லை. திறமைசாலி, அதில் மாற்று கருத்து இல்லை. எதை வேண்டுமானாலும் திரித்து பேசக்கூடிய ஒரு மேடை பேச்சாளர், அவ்வளவுதான். அவர் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஆனால் கொஞ்சம் கூட இந்த ஒரு அரசியல் அணுகுமுறையோ இல்லை ஒரு 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 பெண்ணை எப்படி டீல் பண்ணணுங்கிற பேசிக் அறிவு கூட இல்லாதவர் இவ்வளோ பெரிய அரசியல் எப்படி கட்டி காப்பாற்ற போகிறாருன்னு தான் தெரியல. அதாவது டெல்லி எங்கே இருக்குது? 2000-3000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது. இங்கே முடிய வேண்டிய பிரச்சனையை கொண்டு போய் டெல்லியில் வச்சு போட்டு உடச்சி நாரடிச்சு வச்சுருக்காரு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குதுன்னா அது கிட்டத்தட்ட இந்தியா பூரா தெரிஞ்சு போயிடும். நீங்கள் சென்னையில் முடிக்க வேண்டிய 2 பேர்த்த உள்ளார வச்சுட்டு ஒரு ரூம்குள்ளே முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் தானாக போட்டு வழக்கு போட்டு என் மேலே இருக்கிற கேஸை டிசால்வ் பண்ணணும், என்னை விடுவிக்கணும், வழக்கிலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டு என்னமோ தலையில் தாவாயாலே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி இவர் மெனக்கட்டு இங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸை போட்டு தனக்குத்தானே ஒரு பெரிய ஆப்பா வச்சுக்கிட்டாரு தம்பி சீமான். இன்னும் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சுருந்துருக்கணும். அவர் முதல்ல என்ன சொன்னாருங்க, அந்த பொண்ணை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னாரு. பேசுகிறது எல்லாமே பொய்யாக பேசுகிறாருங்க. பிரபாகரனை பார்த்ததுலேருந்து சரி விடுங்க, யாருன்னே தெரியாது அப்படின்னாரு அந்த பொண்ணு. திருப்பி என்ன பண்ணார், ரொம்ப கொஞ்சம் வழக்கு கிழக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வலசரவாக்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தொண்டர் படையெல்லாம் கூப்பிட்டு வந்தார். என்னை அண்ணனை அழைக்கிறார்கள், நீங்கள் அனைவரும் வாருங்கள், நீங்கள் இல்லை என்றால் என்னை போலீஸு சிதைச்சிரும், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனார் தம்பி. எல்லாத்தையும் தொண்டர்கள்லாம் வர வச்சு ஒரு 1000 பேர்த்த 2000 பேர்த்த 5000 பேர்த்த வர வச்சு பயங்கரமாக அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் அவருக்கு எடுத்து மாசோடு உள்ளே போனார். மாசோடு உள்ளே போய் அவர் விசாரணைக்கு தான் வர சொன்னாங்க, அரெஸ்ட் பண்ண வர சொல்ல, கைது பண்ணுவதற்கு வர சொல்லவே இல்லை, விசாரணைக்கு தான் வர சொன்னாங்க. ஆனால் அது தெரியாமல் அவர் போய் எல்லாத்தையும் வர வச்சு அதெல்லாம் இவரை அசிங்கப்பட்டுக்கிறார், அசிங்கப்பட்டுக்கிட்டார். அது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருங்க, கொஞ்சம் ஒரு அந்த பொண்ணு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டார். அப்போது திமுக அரசு தான் அந்த பொண்ணை கொண்டு பெங்களூரில் இருக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே பிரச்சனை பண்ண வைக்குது, பேச வைக்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, என் பிள்ளைங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னாரு. அடுத்த ஸ்டேஜில் இதுக்கு எல்லாத்துக்கும் திமுக எந்த பதிலும் சொல்ல. பொதுவாக திமுக ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய புகார்களுக்கு பதில் சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்க செயலில் செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதனால் இந்த மாதிரி அல்லு சில்லுகள்லாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸ்டாலின் கவர்மெண்ட்டில். அப்புறம் அதையும் திமுக தான் என்னை பேச வைக்குது அப்படின்னாரு. இவர் எப்போ பண்ணுறாருன்னா, இவர் பிடிஎம் ஆகி முழுசாக சங்கியாக மாறினதுக்கப்புறம், முழு சந்திரமுகியாக மாறி சங்கியாக நிற்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வருது. எப்போ பெரியார் எதுக்கணும், திமுக எதுக்கணும் முடிவு பண்ணுறாரோ அதுக்கப்புறம் திமுக தான் பண்ணிச்சுங்கிற வாதத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோன்னா, பகீர்னு ஒரு இது கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் கேஸ் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்ன ஒரு சின்ன பிள்ளைய ஒரு குடிசைக்குள்ளே இருந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் கற்பழித்த மாதிரிலாம் பதறீங்க. அப்புறம் என்ன சொன்னார், இது எவ்வளோ பெரிய வார்த்தைங்க, குடிசைக்குள்ளே இருக்கிற பிள்ளைய தூக்கி கொண்டு போய் கற்பழிச்சாருன்னா அது எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை. அப்போ குடிசைக்குள்ளே இருக்கிற பிள்ளைய தூக்கி கொண்டு போய் கற்பழிப்பீங்க அப்படி தானே சொல்ல வரீங்க?
இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ குடிசைக்குள்ள இருக்கிற புள்ளைய தூக்கி கொண்டு போய் கற்பழிப்பீங்க. அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க அப்ப நீங்க. இது தவறான வார்த்தையா இல்லையா? இந்த வார்த்தைய ஒரு கட்சி தலைவர் யூஸ் பண்ணலாமா? ஒரு ஒரு சாதாரண நடிகன் யூஸ் பண்ணலாம். ஒரு துணை டைரக்டர், துணை இயக்குனர் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு கட்சியினுடைய தலைவர், அதுவும் நாம் தமிழர்ன்னு பேர் வச்சுக்கிட்டு, அந்த கட்சியினுடைய தலைவர் இந்த வார்த்தைய யூஸ் பண்றதுங்கிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான அது குச்சிக்குள்ள இருக்கிற, குடிசைக்குள்ள இருக்கிற பொண்ண தூக்கி அதாவது வயசுக்கு வந்து குடிசைகள் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இப்போலாம். இப்போலாம் வயசுக்கு வந்துச்சுன்னா, அந்த வீட்லயே அப்படியே சும்மா ஒரு ஓரமா 2 நாளைக்கு, 3 நாளைக்கு உட்கார வச்சிருந்துட்டு, அப்படியே ஒரு ரூம்ல வந்து குளிப்பாட்டிட்டு, அந்த ரூம ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான். அது வந்து ஒரு இதா போகுது. இப்ப நெறைய வீடுகள்ல நடக்குது. ஏன்னா குடிசை கட்டுறதெல்லாம் இப்போலாம் காலம் மாறி போயிடுச்சு. ஓலையெல்லாம் டவுனுக்குள்ள கிடைக்காது. அதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த வயசுக்கு வந்து குச்சிக்குள்ள இருப்பாங்க. 15 நாளைக்கு, 16 நாளைக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டயத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது வரைக்கும் அந்த குடிசைக்குள்ள இருப்பாங்க. அந்த குடிசைக்குள்ள இருக்கிறது வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லி அந்த குடிசையில வச்சிருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, இவர் வயசுக்கு வந்த உடனேயே குடிசையில இருக்கும்போதே தூக்கி கொண்டு போய் கற்பழிப்பாராம். அதான் அதுக்கு அர்த்தம். அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பொண்ண கொண்டு போயி, நேத்துக்கு வயசு வந்த பொண்ண போய் கற்பழிக்கிறது. அதுதான் பெரிய மாபெரும் குற்றம். மத்தபடி எந்த பெண்ண கற்பழிச்சாலும் குற்றம் இல்ல அப்படிங்கிற மாரி. இதுல 2 விதம் இருக்குது. அப்ப குடிசைகள்ல இல்லாட்டி வயசுக்கு வந்த பொண்ணு, இல்ல வயது முதிர்ந்த பொண்ணு, இல்ல வயசுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தா கூட இவர் கற்பழிப்பார் போல இருக்கு. அதெல்லாம் தப்புல்ல போல் இருக்கு. குடிசைகள்ல இருக்கிற பொண்ண கற்பழிச்சா தான் தப்புங்கிறாரா அவரு? என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. அவரும் குழப்புறாரு, இருக்கிறவங்களும் குழப்புறாரு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஏங்க அவங்களா விரும்பி வந்தாங்க. நாங்க ஒண்ணா இருந்தோம். திரும்பி போயிட்டீங்க. அப்புறம் திருப்பி 15 வருஷம் கழிச்சு இப்போ வந்து தூண்டுறீங்க, என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி எனக்கு 14 வருஷம் ஆச்சு. என் பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் இருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு. வயசு வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் விவரம் தெரியுது. அவங்கலாம் இத பத்தி கேட்டாக்கா, என்னோட பிள்ளையோட நண்பர்கள்லாம் என்ன நெனைப்பாங்க? புள்ளையோட நண்பர் என்ன நினைப்பாங்கங்கிறது உனக்கு தான் தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? மக்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் தெரியும். திமுக அரசுக்கு எப்படி தெரியும்? ஏன் திமுக அரசு உன்னைய போய் கெடுக்க சொன்னுச்சா? அந்த பொண்ண போய் அந்த பொண்ணுகிட்ட தகாத உறவு வைக்க சொன்னுச்சா? ஆவுன திமுகன்னு சொன்னீங்க. இப்ப எங்க திமுக போச்சு? ஏன் பிராமண பத்திரத்தில சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ண பிரமாண பத்திரத்தில வந்து நீங்க வந்து இல்லைங்க என்னைய வந்து கற்பழிக்க சொன்னதே திமுக அரசு தான். அந்த பொண்ணு அதனால தான் நான் போய் அந்த பொண்ணுகிட்ட தகாத முறையில இருந்தேன். இல்ல அந்த பொண்ண கூட்டு வந்து பேச வச்சதும் திமுக தான். இதெல்லாம் வந்து பிரமாண பத்திரத்தில தாக்கல் சொல்ல வேண்டிய இப்போ நீங்க மேடையில சொன்னது பூரா நீங்க என்ன பண்ணியிருக்கணும், நீங்க சரியான நபர், நல்ல நபர், உண்மையான நபர் அப்படின்னா, மேடையில சொன்ன நபர் பூரா விஷயத்த பூரா நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் அபிடவிட்ல தாக்கல் பண்ணியிருக்கணும்ல, பிரமாண பத்திரத்த தாக்கல் பண்ணணுமா இல்லையா? ஏன் தாக்கல் பண்ணல? அப்ப இவ்வளோ நாளா நீங்க பேசுனது பூரா பொய்யின்னு தானே அர்த்தம். சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணது உண்மையா தான் இருக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு சரியான ஆதாரங்கள் இருந்தா தான் சுப்ரீம் கோர்ட் எடுக்கும். சுப்ரீம் கோர்ட் இல்ல எந்த கோர்ட்டா இருந்தாலும் சரி. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல நீங்க மேடையில பேசுனதெல்லாம் ஏன் போய் திமுக அரசு தான் அந்த பொண்ண என்ன அனுப்பிச்சு வச்சுச்சு. அந்த அந்த போ சொன்னுச்சு. அந்த பொண்ண அங்க லவ் பண்ண சொன்னுச்சு. அந்த பொண்ண வந்து உன்கிட்ட உதவி கேட்டு வரும்போது உன்னைய கற்பழிக்க அந்த பொண்ண கற்பழிக்க சொன்னது திமுக அரசு தான். அதுக்கப்புறமும் திருப்பி அதே அந்த கட்சியே சொல்லிவிட்டு, திருப்பி என்னைய அந்த பொண்ணைய கூட்டு வந்து இங்க உட்கார வச்சு, பெங்களூர்லேருந்து அந்த பொண்ண தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு, அந்த பொம்பளைய தப்பு தப்பா பேச வைக்கிறாங்க. என்னைய பத்தி தப்பு தப்பா பேச வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரத்த தாக்கல் பண்ணணுமா இல்லையா? அப்ப நீ சொன்னதெல்லாம் அப்ப ஏன் தாக்கல் பண்ணல? தாக்கல் பண்ணலன்னா அதில உண்மை இல்ல. அப்ப உண்மை இல்லாதது எதுக்கு இவ்வளோ நாளா மேடையில பேசுற? அப்ப நீ எந்த விதமான கட்சி தலைவன் நீயி? உன்ன நம்பி எப்படி மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்த உன்ட்ட குடுப்பாங்க? நீ நீ வந்து டெபாசிட் தான் காலியாகி உட்கார்ந்துருக்கணும். நீ எப்பயுமே வெற்றி பெறவே முடியாது. காரணம், உன்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சோகத்த, ஒரு 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 ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இப்ப நீ உண்மையான அரசியல்வாதி என்ன பண்ணுவ? ஏங்க ஏதோ நடந்து போச்சுங்க, தவறு நடந்து போச்சுங்க. இனிமேல் இந்த மாரிலாம் நடக்காதுங்க. மன்னிச்சிடுங்க. பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள் மன்னிச்சிடுங்க. நாடு என்னைய மன்னிக்கணும். கோச்சிக்காதீய, தப்பா எடுத்துக்காதீய. இது என்னை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்காதீய. என்னைய ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்காதீய. என் கட்சிக்காரர்கள், தொண்டர்கள், என்னுடைய தம்பிகள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், சித்திமார்கள், பெரியப்பாமார்கள், பெரியம்மாமார்கள், அத்தைமார்கள், பாட்டிமார்கள், பிள்ளைமார்கள். ஏன்னா இந்தியாவுல இருக்கவங்க பூரா உனக்கு உறவு தானே. எந்த இதுவும் கிறிஸ்டினு, முஸ்லீமு, தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், மேல் ஜாதி, கீழ் ஜாதி எல்லாம் உனக்கு ஒண்ணு தானே. அப்ப நீ என்ன பண்ணு எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஐயா என்னைய மன்னிச்சிடுங்க. என்னைய முன்னுதாரணமா யாரும் எடுக்காதீங்க. நான் ஏதோ அறியாத புள்ள தெரியாதா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல. அத சொல்லாம நீ பாட்டுக்கு இங்க வாய்கிலியே பேசிவிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் அஃபிடவிட் தாக்கல் பண்ணா, நீ எந்த விதமான அரசியல்வாதி? நல்லா கவனிச்சு பாருங்க மக்களே. இவரோட நடவடிக்கைலாம் பாருங்க. ஆரம்பத்துலேருந்து பாருங்க. பிரபாகரன்னாரு. பிரபாகரன் கூட எடுத்த படத்தையே பொய்ன்னு சொல்லிட்டு சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் இவர் என்ன பண்றாரு, என்னமோ நான் தான் சந்திக்கலைல்ல, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன என்னைய கேட்குறீங்க? என்னைய விட்டுருங்க.
நீங்க கேட்காதீங்க. ஆமா. எனக்கு பிரபாகரன் யாருன்னே பார்த்ததே இல்ல. நான் கண்டதே இல்ல அவர அப்டின்னாரு. எல்லாம் சொன்னதுக்கப்புறம், சொத்து இல்ல சொத்து இல்லன்னாரு. சொத்து பத்திரத்த பூரா எடுத்து அஃபிடவிட்ல போட்டான். இதுல போட்டாரு. அதர்ம மனஜ் எடுத்து பேப்பர்ல எடுத்து போட்டு விட்டாரு. இதெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் பொய்யுங்க. வாய திறந்தா பொய்யி. மீன் கறி சாப்பிட்டது, மான் கறி சாப்பிட்டது, ஆம கறி சாப்பிட்டது, ம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாதுன்னு கொண்டு வந்து பிரபாகரனுக்கு வேற வேலை வெட்டி இல்லாம இவருக்கு ஆம கறிய சமைச்சு குடுத்தது. இதெல்லாம் கேட்கிற மாரியாங்க இருக்குது. ஒரு என்னமோ பேசுறது பேச பேச நல்லாருக்கு. நம்ம எண்ணிக்க எண்ணிக்க கேட்குறோம். இதெல்லாம் மக்கள் ரொம்ப சிந்திக்க வேண்டும். நன்றி. வணக்கம்.